ஒரு நாள் பிரதீப் பிரதருக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணேன், இந்த மாதிரி நான் உங்ககிட்ட உங்களை மீட் பண்ணணும் பிரதர், நான் கதை சொல்லணும் பிரதர்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொன்னார். அப்போ போயிட்டு நான் சொல்லும்போது அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேருந்து எண்ணி 2வது நாள் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ப்ரொடியூசர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செட் ஆகலை. அப்போது ஒரு இப்போ பர்டிகுலர் ப்ரொடக்ஷனில் பேசியிருந்தோம். அங்கே வந்து பயங்கரமான பட்ஜெட், பெரிய பட்ஜெட் சொல்லி என்னடா டிலே ஆகுது ஆகிட்டே போகுது. ஏன்னா ஆல்ரெடி அந்த ஃபிலிம் வேறு நடக்கலை, என்னடா இது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து மூவ் பண்ணி எப்படியோ கொண்டாந்து அவரை வந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி இது பண்ணும்போது நேராக ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த படம் நடக்குமா நடக்காதான்னு ஆகும்போது வேற ஒரு ஃபிலிம் இப்படிலாம் சில விஷயங்கள் வந்துச்சு. ஆனால் எனக்காக அவருக்கு வந்து அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது டு டிரெக்ட் அ ஃபிலிம். அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சும் அவர் கொடுத்த அந்த ஒரு வேர்டுக்காகவும் எனக்காகவும் ரொம்ப இந்த ஒரு டஃப் சுச்சுவேஷனில் நீங்கள் நின்னதுக்காக லைஃப் டைம் ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூ பிரதீப் அண்ட் ஐ லவ் யூ. அதோடு நிறுத்தாமல் நீங்கள் இந்த படத்தில் நடித்த விதம், அதில் ஒரே ஒரு விஷயம் வந்து என்னென்னா, அந்த நம்ம டெல்லியில் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம், இன்டர்வல் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸ், பயங்கர எமோஷனல் சீக்வன்ஸ், அவர் படுத்து அழுது பயங்கரமாக நடிக்க வேண்டிய சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு அங்கே சுற்றி வந்து என்னென்னா ஃபுல்லாக டெல்லி அவங்க ஆளுங்கெல்லாம் வந்து பயங்கரமாக அடுத்த ஆளுங்க வந்துட்டாங்க, அங்கே வேறு செட்டு போடுறதுக்கு வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் கத்துறாங்க, சண்டை போடுறாங்க. அப்போ இந்த திவ்ஸு இங்கே என் டீம் எல்லாம் போய் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க பயங்கரமாக. ப்ளீஸ் சார்னு கெஞ்சுறாங்க, இவங்க காலெல்லாம் விழுறாங்க. அந்தளவுக்கு அங்கே ஒரு இது போயிட்டுருக்கு. இங்கே வந்து நான் கேமரா வச்சு நான் எடின்னு சொல்கிறேன். அங்கே இடத்துல வேறு எந்த ஆக்டராக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் இல்லை, எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும், இல்லை இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சுச்சுவேஷனை பயங்கரமாக புரிஞ்சுக்கிட்டு அத்தனை டேக்ஸ் அவர் நடித்தார். அவர் திருப்பி அவர் பண்ணிகிட்டே இருந்தார். ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ. அந்த இடத்துல பிரதீப் வந்து நாட் ஜஸ்ட் அ ஹீரோ, அந்த இடத்துல ஒரு டிரெக்டராக என்னோடய பெயினோ அந்த இடத்துக்கு நம்ம என்ன கஷ்டப்பட்டுருப்போன்றதை இது பண்ணி அவர் நடித்த விதம், அந்த சீக்வன்ஸ் நான் இப்போ வரைக்கும் நான் அந்த இன்டர்வல் சீக்வன்ஸை நான் வந்து பார்க்கும்போது எல்லாமே எவ்ரி டைம் எனக்கு ஞாபகம் வரதெல்லாம், இந்த மனுஷன் வந்து அந்த இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இப்படி ஒரு நடிப்பை கொடுத்துருக்கானா, இவன் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் வேணாலும் என்ன மாதிரி ஒரு நடிப்பு வேணாலும் கொடுக்க முடியும். ஹீ இஸ் அ கிஃப்டட், very gifted, blessed and a highly talented writer, director and an actor. He is the best. எனக்கு தெரிஞ்சு நிறையா ஹெல்ப் எடுத்திருக்கேன் நான் பிரதீப் கிட்ட இருந்து. நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன், நிறைய ரிஃபைன் பண்ணியிருக்கேன். எனக்குன்னு நான் ஒரு ஜோனில் இருப்பேன். பல்ஸில் வந்து பிரதீப் இஸ் இன் பல்ஸ். நான் மேபி கொஞ்சம் அங்கங்கே எனக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் நான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல், இந்த மோர் ஆஃப் இது வரலையா அப்போ இது நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஏரியாக்குள்ளே நான் போயிடுவேன். ஸோ இதெல்லாம் வச்சு ஓவராலாக இந்த படத்தை அவர் வச்சு எடுத்தது மிகப்பெரிய சந்தோஷம். அண்ட் அனி சார், அனிருத், அனி ப்ரோ, எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நான் எப்போ ஏதாவது எமோஷ்னலாக பேசிடுவேன், ஏதாவது பேசிடுவேன்றதுலேயே அவர் பயந்து நான் எப்போ காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாலுமே அதை அவர் எடுத்துக்க மாட்டார். பட் அவர் அப்படி இருந்தாலும் நான் அதை வந்து பெருசாக கண்டுக்க மாட்டேன், நான் சொல்கிறத சொல்லிடுவேன். ஒரு வாட்டி நானும் ரவுடி தானோட என்ஆர்டி இஷ்யூ இது எனக்கு வந்து பாண்டிச்சேரியில் இந்த படம் எடுக்கணுன்றது என்னுடைய ஆசை. ஆனால் அன்றைக்கி டேட்டில் பாண்டிச்சேரிக்கு போய் ஒரு 4-5 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட என்கிட்ட வந்து காசு இல்லை. அப்போ அன்னிக்கிட்ட தான் நான் சொன்னேன், தலை நான் வந்து இந்த மாதிரி பாண்டி போகிறேன், போய்ட்டு இந்த கதையை மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிவிட்டு அப்போ ஆக்சுவலாக எவ்வளோ 200-250 ருபீஸ் இருந்தது பஸ்ஸில் போகிறதுக்கு வச்சுருந்தேன், அவ்வளோதான் இருந்துச்சு. அப்போது நான் போயிட்டேன் பஸ்ஸில் போயிட்டேன். அப்போது எனக்கு வந்து ஒரே மெசேஜ் மட்டும் அனுப்புகிறாரு, இந்த மாதிரி விக்கி இன்சைட் யுவர் பேக் 50K ஐ ஹாவ் கெப்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அன்னி உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க சார், அன்றைக்கி வந்து 50,000 ரூபாய் பணத்தை எனக்கே தெரியாமல் என் பேக்கில் வந்து வச்சுட்டாரு. அப்போது அந்த பஸ்ஸு எல்லாம் போயிட்டுருக்கும்போது அந்த பஸ்ஸு கம்பி ஃபுல்லாக வந்து என் டிஎஸ் இருந்துச்சு. என்னால் அந்த மொமெண்ட்டை லைஃப்பில் மறக்க முடியாது. அவரோட மியூசிக் மட்டும் கிடையாது, எனக்கு அனி ஆஸ் அ பர்சன் வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். அதுக்கப்புறம் அந்த ஒர்க் மியூசிக் ஐ எம் ஸோ ஃபார்ச்சுனேட். எவ்வளோ டிரெக்டர்ஸ், எவ்வளோ ஹீரோஸ் அவரோட வந்து ஒர்க் பண்ணணுன்றது அவங்களுடைய ட்ரீமாக இருக்கும்போது, ஆனால் எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி டைம் வந்து கிடைக்கிது அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ அனி, தேங்க்யூ ஃபார் திஸ். ஸோ யா, இப்போ இது எல்லாமே ஓகே. இப்போ இந்த படத்தில் அப்பப்போ ப்ரொடியூசர் நயன்தாரான்னு வந்துகிட்டே இருக்கு. நாங்கள் மலேசியாவுக்கு ஷூட்டிங் போனோம், அங்கே எல்லாமே ரெடி, எல்லாமே நான் பை குட்வில்ல நம்ம பேசியாச்சு. ஆனால் அங்கே இப்போ போகிறதுக்கு சில அட்வான்ஸஸ் சிலலாம் பே பண்ணணும். அப்போது மார்க்கெட் வந்து கிராஷ், டோட்டலாக ஓடிடி மார்க்கெட்டுன்றது கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ ஓவரால் பட்ஜெட்டை ரீஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது
நம்ம ட்ரீம் வச்சுருப்போம் இல்லையா, இவங்க தான் இந்த படத்தை நடிக்கணும், இவங்க தான் இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய ட்ரீம். அப்போது திடீர்னு அந்த விஷயம் எல்லாத்தையும் நீ கட் பண்ணுங்கன்னா எனக்கு வந்து இந்த படத்தில் ஒரு ஃப்ரேமை கூட நான் நினச்ச மாதிரி எடுக்காமல் நான் போக மாட்டேன்றதில் நான் உறுதி ஆகிட்டேன். அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ஷூட்டிங் எப்படியே நடந்தே ஆகணும்னு நான் இருந்தேன். அப்போ குபேர் கிட்ட தான் சொன்னேன் என்ன பண்ணுது, இல்லை வரல, இந்த ஷூட்டிங் இந்த ஸ்கெடியூல் தள்ளி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. ஸோ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்புறம் சரி நடக்காதுன்ற மாதிரி இருந்து திடீர்னு ஓகே டிக்கெட் போட்டாச்சு போயிடலான்னொடனே மலேசியாவுக்கு போயிட்டோம். மலேசியாவில் போய் ஷூட்டிங் நடந்துடுச்சு. மலேசியாவில் இருக்கும்போது தான் எனக்கு வந்து தெரியும் அந்த பணம் வந்து மூக்குத்தி அம்மன் படத்துக்கு வந்து வாங்கின அட்வான்ஸை வந்து போட்டு அந்த ஷூட்டிங் வந்து நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் அண்ட் ஒரு சப்போர்ட். ஒய்ஃப்னா ஆக்சுவலாக நயன்தாராக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே இருக்குது. பட் இந்த ஆடியோ லான்ச்சை வந்து இங்கே உட்காந்து 2 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்து கண்டக்ட்லாம் பண்ணி எல்லாமே பண்ணி இந்த அளவுக்கு இதை வந்து செட் பண்ணி இப்போ வந்து ஏதோ எங்கே உட்காந்துட்டு இருக்காங்கன்னு தெரில. ஆக்சுவலாக ஏதோ இது பண்ண முடியுமா? ஏன்னா இங்கே தான் இருக்காங்க. இங்கே இருக்காங்களா சார்? ஏன்னா இல்லை இங்கே தான் ஏன்னா இது என்ன சொல்ற, இஃப் பாசிபிள் யாராவது ஒரு குபேர் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வர முடியுமா ப்ளீஸ் எனக்காக? ஓ மை காட். ஒரு ஒய்ஃபா ஒரு ப்ரொடியூசரா நடிகை நயன்தாராவை ஆடியோ லான்ச் கூப்பிட்டு வரது என்னால் முடியாது, என்னால் அதை அஃபோர்டும் பண்ண முடியாது. பட் ஐ டோன்ட் நோ இதுக்கு நான் என்ன சொல்லணுன்றது எனக்கு தெரியாது. ஸோ தேங்க்யூ மேம் ஒரு வணக்கமாக சொல்லுங்க மேம். சார் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசராகவோ ஒரு நடிகையாகவோ இங்கே வரல, அவருடைய மனைவியாக சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. டேய் நானும் தான்டா. ஓகே, we all love you. இந்த படம் டேக் ஆஃபே ஆகிருக்காது. அன்றைக்கி வந்து லலித் சார் வந்து இந்த படத்தை ஆரம்பித்து வைக்கலைன்னா இந்த படம் நடந்திருக்காது. அப்படியே டிசம்பர் மாதம் நான் ஷூட்டிங் பண்ணேன், ஃபெப்ரவரி மாதம் டிராகன் படம் ஷூட்டிங் நடந்துச்சு. அப்படியே அந்த டிசம்பரில் மட்டும் இந்த ஷூட்டிங் நடக்கலைன்னா கன்ஃபார்மாக இந்த ஃபிலிம் நடந்திருக்காது. இப்போ வரைக்கும் நான் சும்மா தான் இருந்திருப்பேன். அன்றைக்கி வந்து இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்களோன்னு நினச்சி பயந்துட்டேன். தேங்க்யூ. என்ன சொல்கிறேன்னா அன்றைக்கி மட்டும் லலித் சார் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணல, இந்த படத்தை ஆரம்பித்து வைக்கல அப்படின்னா அவருக்குமே ரொம்ப கஷ்டம்தான். இந்த ஃபில்மை வந்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து ரொம்ப கஷ்டம். ஆனாலும் இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகுது, நல்ல விதமாக ரிலீஸ் ஆகுதுன்னா அவருக்கு வந்து என்றைக்குமே நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ லலித் சார். ரவிவர்மன் சார், முத்துராஜ் சார், எனக்காக நீங்கள் எல்லாமே எனக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி சவுண்டே கேட்கல, சாரி லேட் ஆகிடுச்சு. ஆனால் எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள். நான் ரவிவர்மன் சார் அண்ட் முத்துராஜ் சார் இவங்க 2 பேரும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியோட ஒரு பொக்கிஷம் மாதிரி. அவங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி நீங்கள் எல்லாருமே கிளாப் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். முத்துராஜ் சார்லாம் அமெரிக்காவில் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி ஒரு 4-5 ஆஸ்கார் அவார்டை வாங்கி வீட்டில் வச்சுருந்துருப்பார். ரவி சார் வந்து ஆல்ரெடி ஆஸ்கார் ஜூரியில் இருக்கார். அவர்லாம் வந்து ஹாலிவுட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா அவரும் ஒரு 10 ஆஸ்கார் அவார்டை வாங்கி வச்சுருப்பார். இவங்க 2 பேரும் இல்லைன்னா இந்த ஃபிலிமில் இருக்கிற ஒரு ஃப்ரேமை கூட எனக்கு எப்படி எடுக்கணும்னு சத்தியமாக தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல மட்டும்தான் தெரியும். இது மாதிரி அப்படின்னு எனக்கு சொல்ல மட்டும்தான் தெரியும். அதை மட்டும்தான் நான் சொன்னேன். அதை இந்த 2 ஜீனியஸ் லெஜண்ட்ஸுமே வந்து சேர்ந்து எடுத்துட்டாங்க. ரவி சார் வந்து அங்கே 5th ரீல் 6th ரீலோட டிஏயை கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருடைய ஒர்க்கில் ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கனால அவரால் இன்றைக்கி வர முடியல. பட் அவர் இல்லைனாலும் அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி, ரொம்ப தேங்க்ஸ்.
அவரோட ஒர்க் பண்ணது வந்து என் ஒரு லைஃப் டைம் மெமரி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவரோட ஷூட்டிங் ஆட் ஷூட்டிங் பண்ணும்போது நான் போய் பார்ப்பேன் இந்த மனுஷன் எப்படி வந்து பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஐ ரியலி வாண்ட் டு லேர்ன் அண்ட் ஐ ரியலி லேர்ன்ட் அ லாட். அண்ட் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு விஷுவல், இந்த மாதிரி ஒரு கிராண்டியர் வச்சு எனக்கு ஒரு ஃபிலிம் பண்ணணும். இந்த மாதிரி சங்கர் சார், ராஜமௌலி, சஞ்சய் லீலா பன்சாலி இவங்க மாதிரி டிரெக்டர்ஸ் ஒர்க் பண்ண அவர் கூட என்ன மாதிரி ஒரு டிரெக்டரோடையும் அவர் ஒர்க் பண்ணதை நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன். தேங்க்யூ ரவிவர்மன் சார், ஐ லவ் யூ. ஸோ ஒன் செகண்ட் சார். யா அண்ட் ஜஸ்ட் அப்புறம் மேங்கோ போஸ்ட் ராம், இந்த இது இருக்காரா? ராம் வந்திருக்காரா இல்லையா? ஏன்னா இந்த படத்தோட சிஜி வந்து ரொம்ப டஃப்பு. என்கிட்ட இருந்தது கொஞ்சோண்டு காசு தான். அந்த கொஞ்சோண்டு காசை வச்சுட்டு அவர் வந்து எனக்கு எது கேட்டாலும் நான் பண்ணித்தரேன், ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி எனக்காக பண்ணி கொடுத்தாரு. ஐ எம் இன்டெப்டட் டு யூ ஆல்வேஸ் ராம். யூ வில் ஆல்வேஸ் பி வித் மீ அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் பி வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். கிருத்தி வந்து ஒரு குழந்தை. கிருத்தியோட அம்மா வந்து இன்னொரு குழந்தை. இந்த 2 குழந்தையுமே த்ரூ அவுட் த ஷூட்டிங் நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஐ லைக் working with you and I really want to work with you again and again. You are one of a very talented combination, a combination of talent and beauty. You have a long way to go, Krithi. Gauri, thank you for accepting the film. இன்னும் பிக்கர் பெட்டர், இன்னும் ஐ நோ உங்களுக்கு வந்து நிறையா போர்ஷன்ஸ் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பட் ஐ ஃபீல் இட் வில் பி சஃபிஷியன்ட் இனஃப் டு இம்ப்ரெஸ் தி ஆடியன்ஸ். ஓகே. அண்ட் சீமான் அண்ணன், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் இன்றைக்கி வந்திருந்தீங்கன்னா உங்கள் மாஸ் தெரிஞ்சிருக்கும் சீமான் சார். ஓகே, படத்தில் அவரை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. யோகி பாபு சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் அக்செப்ட் பண்ணதுக்கு, உங்களோட ஒர்க் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. யா அண்ட் எஸ்ஜே சூர்யா சார் இன்றைக்கி வரல, பட் அவர் இந்த படத்தை வந்து அவர் ஃபஸ்ட்டு 2018 அவர் தான் அந்த ஒரு ரோல். அதனால் அது நான் என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். கடைசி வரைக்கும் அவர் எப்படியோ பிடிச்சி நான் கொண்டாந்து அவரை வச்சு இந்த படத்தை எடுத்துட்டேன். அதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ தேங்க்யூ எஸ்ஜே சூர்யா சார். வேறு எதாவது மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியல. யா ஓரளவுக்கு எஸ். ஸோ இதுதான். தேங்க்யூ வேல்டெக் மேடம், தேங்க்யூ ஸோ மச். ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணதுக்கு, இவ்வளோ நேரம் இங்கே இருந்ததுக்கு உங்களுக்கு ஒரு பயங்கரமான ட்ரீட் தான் அடுத்து இருக்குது. என் தலைவன் வந்து இப்போ ஹார்மோனியத்தை எடுத்து அந்த மொமெண்ட்டை வந்து இப்போ நம்ம பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ LIK ஆன் 10th April. ஸோ எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னுடைய ஃபேமிலி, என் தங்கச்சி ஐஸ்வர்யா, என் அம்மா, என்னுடைய அத்தை ஓமனா குரியன், லவ் யூ, தேங்க்யூ. லக்ஷய் அண்ட் அமிர்த் அண்ட் மை கிட்ஸ், மை ஹோல் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படி